தமிழக மக்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்றைக்கி இந்த காலை வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம்னா, ரீசெண்டாக இந்தியாவில் முக்கியமாக உத்தரப்பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா அடிக்கடி கலவரம் அப்படின்றது நம்ம காதில் விழக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது. இப்போது ஒரு மசூதியை வச்சு பிரச்சனை போய் அந்த பிரச்சனை பெரிய கலவரமாகி துப்பாக்கி சூடு நடந்து சில நண்பர்கள் இறந்துருக்காங்க. இது கண்டிப்பாக ஒரு சோகப்படக்கூடிய ஒரு விஷயம். ஒற்றுமை நம்ம நாட்டோட தாரக மந்திரம் என்பது என்ன நமக்கு எல்லாமே தெரியும். சமத்துவம், சகோதரத்துவம், இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற நம்ம நாட்டில் எல்லாமே கரெக்டாக நடக்குதா, சகோதரத்துவத்தோடு இருக்குமானா தெரியலை. சில சமயங்களில் சட்டங்கள் கூட சரியாக தான் சொல்லுதா அப்படின்ற மாதிரி சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே அதை கேள்வி எழுப்புகிறாங்க. அப்படி என்ன தான் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பழைய காலத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு 92ல் 92லேயே ஓசிப் சட்டம் வருது. அந்த சட்டப்படி, அதாவது காங்கிரஸ் அரசாங்கம் அதை கொண்டு வருது. அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மத நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயத்தில், அதாவது ரெகுலராக ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது, ஒரு ஹிந்து சம்மந்தமாகவோ கிறிஸ்டினோ அல்லது முஸ்லீமோ, இந்த நடைமுறைகளில் இருக்கிற விஷயத்தை நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க. ஸோ அந்த சட்டப்படி சில விஷயங்கள் நல்ல விஷயந்தான். இது கண்டினியூ ஆகிட்டு இருக்கும்போது ரீசெண்டாக ஒரு கேஸ் வருது. அது என்ன ஒரு நீதிமன்றத்தில் அந்த இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, லோக்கல் நீதிமன்றம் நீங்கள் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஒரு மசூதி இருக்குது, அந்த மசூதியில் முன்னாடி இந்துக்கள் இருந்தாங்க, இந்துக்கள் சார்ந்த சில விஷயங்கள் இருந்துச்சு, அந்த இந்துக்கள் ஓசிப் பண்ணாங்க, இப்போ அது தடை செய்யப்பட்டிருக்கு, அது எங்களுக்கு திரும்ப வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பீல் பண்ணுறாங்க. ஸோ இது போயிட்டு இருக்கும்போதே உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, வாதங்கள் வைக்கப்படும் பொழுது இந்த ஓசிப் சட்டத்தை சொல்கிறாங்க. இப்போ நீதியரசர் மரியாதைக்குரிய சந்திரசூட் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம், இந்த ஓசிப் சட்டத்துப்படி நம்ம அந்த விஷயங்களை மாற்றக்கூடாது, ஆனால் சில விஷயங்களை ஆராயலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ சொன்னதுனால அன்னைக்கு மதியானமே இந்த அப்பீல் மதியானமே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம தொழில்துறை உடனே போய் ஆராய்ச்சி பண்ணுறாங்க, பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ அன்றைக்கி எந்த பிரச்சனையும் இல்லை. திரும்ப என்ன செய்கிறாங்கன்னா, திரும்ப இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அங்கே போய் திரும்ப நாங்கள் இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்போ அங்கே பிரச்சனை ஆரம்பிக்குது. ஸோ பிரச்சனை ஆரம்பித்து இப்போ பெரிய பிரச்சனையாகி உத்தரப்பிரதேசத்தில் அது ரொம்ப பெரிய ஒரு பூகமாக வெடித்து பெரிய கலவரம் ஆயிடுச்சு. வழக்கம் போல் அந்த அரசும் இதுக்கு ஒரு சரியான தீர்வை நோக்கி போகுமானா கண்டிப்பாக கிடையாது, இல்லை அப்படின்னு தான் அனைவருமே சொல்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா, அது யார் மேலே பழி போடலாம், யார் காரணம்ன்ட்டு மாற்றி அரசியல் சண்டை ஆரம்பிச்சிச்சு. இங்கே இந்த நாட்டோட சாபக்கேடே என்ன நடந்தாலும் அதை அரசியலாக்கி அதை அப்படியே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு போகிறது தான் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டிங். அது மட்டும் இல்லாமல் வேற ஒரு பிரச்சனை வந்தோடனே இதை மறந்துட்டு எல்லோரும் போயிடுவாங்க. சொந்த ஊருக்காரனே அதை யோசிக்க மாட்டான். ஸோ அப்படி ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எங்கே சகோதரத்துவமும் சமத்துவமும் வாழும். இங்கே எல்லோரும் சகோதரர்கள் தான், எல்லாருமே இந்த நாட்டோட வளர்ச்சிக்கு பாடுபட்டுருக்காங்கன்னு நம்ம பேசுகிற காலத்தில் இப்படி சண்டைகள் நடக்கிறதுனால யாருக்கு என்ன லாபம், யாருக்கு என்ன நஷ்டன்றதையும் யோசிக்கணும். ஸோ நம்ம தன்மை இழந்துட்டோம்னா, இந்தியான்ற நாடோட இந்த சகோதரத்துவம், சமத்துவம் இப்படி எல்லாத்தையுமே இழந்துட்டோம்னா நாளைக்கு நீங்கள் எதை கட்டி காப்பாற்ற போகிறீங்க இந்த நாட்டிலன்றது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ மக்களும் விழிப்புணர்வாக இருக்கணும். ஒரு பிரச்சனை வருதுன்னா இந்த அரசாங்கங்களும் நீதிமன்றங்களும் தங்களுடைய கடமைகளை செய்து இதற்கான தீர்வை சரியான நேரத்தில் கொடுக்காவிட்டால் இந்த நாடு சுடுகாடு ஆகும் என்பது உறுதி. நினைவில் கொள்ளுங்கள். நன்றி.